வணக்கம் மக்களே, நான் கதிரேசன், வயது 58. சர்க்கரை வியாதியை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் அது 30 வயசோ 25 வயசோ 45 வயசோ 50 வயசோ சர்க்கரை வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக சமூகத்தில் இருக்கிறது. அதை எவ்வாறு தடுக்கலாம்? 3 விஷயங்கள். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹெரிடிட்டி அப்படிங்கிறது பரம்பரை. அந்த பரம்பரையாக அப்பாவுக்கு இருக்கும், அம்மாவுக்கு இருக்கும், தாத்தாவுக்கு இருக்கும், பாட்டிக்கு இருக்கும். அதனால் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1. 2வது ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றது, பொரிச்ச புரோட்டா வாங்கி சாப்பிட்றது, இப்படி அந்த தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது. 3வது உடல் பயிற்சியின்மை. பக்கத்து தெருக்கு போறனாலும் வண்டி எடுத்துட்டு போறோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி உடலுக்கு போதிய அளவிற்கு வேலை கொடுப்பதில்லை. அது ஒரு முக்கியமான காரணம். இந்த 3ஐயும் நம்ம அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குதா, தாத்தாவுக்கு இருக்கா, பாட்டிக்கு இருக்கா, அதை பார்த்துக்கிறது. நமக்கும் அப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக சீர் பண்ணிக்கிறது. காய்கறிகள், கொஞ்சம் பழங்கள், அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள், இப்படி பல்வகை உணவுகளையும் கலந்து சரியான விகிதாச்சாரத்தில் நம்முடைய உணவு முறைகளை அமைத்துக் கொள்வது. 3வது உடற்பயிற்சி. தினசரி நீங்க என்ன செய்யணும்னா 40 நிமிஷம் நடக்கணும், அல்லது முடிஞ்சா இளைஞர்களாக இருப்பால் ஜாக்கிங் என்று சொல்வார்கள், ஓடலாம், ஏதாவது சைக்கிளிங் பண்ணலாம், அல்லது விளையாடலாம். ஏதோ உங்க உடம்புக்கு வேலை கொடுக்கணும். இந்த 3 விஷயங்களை சரியாக பராமரித்து வந்தீர்களானால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வருவது தள்ளி போடப்படும் அல்லது தடுக்கப்படும். 35 வயசுல வருது அப்படின்னா 45 வயசுல வரும், இல்லை 50 வயசுல வரும், அல்லது வராமே போயிடும். வந்துருச்சு, வந்த பின்னாடி என்ன செய்யறது சார் அப்படின்னா, வந்த பின்னாடி உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாத்துங்க. உங்க உணவுல நிறைய காய்கறிகளை சேர்த்துங்க, பயிர்களை சேருங்க. காய்கறிகள், பயிர்கள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் பழம் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. பர்டிகுலரா மா, பலா இந்த மாதிரி கனிகளை நீங்க சாப்பிடவே கூடாது. மற்ற பழங்களையும் அளவாக நீங்கள் உங்க உணவுல சேர்த்துக்கலாம். 2வது நல்ல வாக்கிங் அல்லது நல்ல விளையாட்டு அல்லது நல்ல ஜாக்கிங், உடம்புக்கு நல்ல பயிற்சி கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க சர்க்கரை அளவு குறைஞ்சிரும். 3வது மருத்துவர் என்ன இதை செய்ய சொல்லியிருக்காரு, என்ன மருந்தை உட்கொள்ள சொல்லியிருக்காரோ அந்த மருந்தை சரியான வேளையில் சரியான நேரத்தில் உட்கொள்வது. சிலர் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, போடா அந்த அளவுக்கு வேலை இல்லை, பூரா மாத்திரையா திங்க சொல்றாரு, அந்த அளவுக்கு என்ன வேலை? அப்படி இல்லை. நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்களை நாம தான் பார்த்துக்கணும். அப்படி நீங்க நினைச்சு மாத்திரைகளை சரியாக உட்கொண்டீங்கன்னா சர்க்கரை வியாதிகளையோடைய நீண்ட நாட்கள் நலமுடன் வாழ்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க நல்லபடியா மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். ஸோ அப்படி உணவு பழக்க வழக்கம், உடல் பயிற்சி, மாத்திரைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சர்க்கரை கட்டுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, அடுத்த பாதிப்பும் ஏற்படாது. சிறுநீரக கோளாறோ, இதய பாதிப்போ அல்லது பக்கவாதமோ உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இதை நீங்கள் கரெக்டாக மிகச்சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய ஆயுள் 70 அல்லது 80 வருடங்கள் நீடித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கிட்டத்தட்ட 40 வருஷம் சுகரோட இருக்கிறாரு. ஆனால் அவர் இந்த 3ஐயும் மிகச்சரியாக பின்பற்றி இன்று வரை 72 வயதில் மிக அழகாக தான் வேலைகளை தானே செய்து கொள்கிறார். ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு 40 வயது
அல்லது 50 வயது அல்லது 60 வயது அல்லது 70 வயது, எந்த வயதாக இருந்தாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துடன் மிக நன்றாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அறிவிக்க முடியும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.